சரி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஸ்தோத்திரம். இங்கே சாஸ்திரிகள் கேட்கிறதான ஒரு கேள்வியை நான் பார்த்தோம். எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது, ஆனா வந்திருக்கிறாங்க. வெகு தூரத்தில் இருந்து பெத்லகேமுக்கு வந்து அங்கே ஏரோது ராஜாவையும் பார்த்து அவனிடத்துல கேட்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க? இங்கே இந்த ஏரோது ராஜா 1வது வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது, ஏரோது ராஜாவினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது யூதேயா. அப்ப அவன் என்னவா இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். அந்த ராஜாவினிடத்திலேயே போய் கேட்கிறாங்க, ஏன் இன்னொரு ராஜா? அவர் எங்க? அவர் நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். உன்னை பணிந்து கொள்ள வரல. அப்போ அந்த ராஜாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? நான் யோசித்து பார்த்தேன். ஏரோது ஒரு குரூயல் கிங், கொடுமையான ஆளு. ஏறக்குரிய ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு சிலர் சொல்லுகிறபடி 2000 குழந்தைகளை அன்னைக்கு கொன்னதாக ஒருத்தர் சொல்லுகிறார். இருக்கட்டும், அது சரி தப்புங்கிறது 2வது பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கடின இருதயம் உள்ள மனிதனிடத்துல போய், அவன் ராஜாவா இருக்கிறான், அவனிடத்திலே போய், எப்போ உங்க தேசத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நாங்க பணிந்து கொள்ள வேணும். நீ அப்ப உன்னைய நாங்க என்ன பண்ணல? பணிந்து கொள்ள வரவில்லைன்னு சொன்ன ஒரு பாடு. இவங்க எப்படி தப்பிச்சு வெளியில வந்தாங்கிறத ஒரு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஏரோதுவை என்ன பண்ணல? ஏரோதுவை பணிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அவரைத்தான் பணிந்து கொண்டு வந்தோம். ஒருவேளை நீ யூதருக்கு இப்பொழுது ராஜாவா இருக்கலாம். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது யூதருக்கு ராஜாவாக என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. நீ ஒரு மனுஷகுமாரன், அவர் ஒரு தேவகுமாரன். நீ ஒரு ஏசாவின் சந்ததியாம், அவர் யாக்கோப்பினுடைய சந்ததியாம். அவரை நாங்கள் என்ன பண்ண வேண்டுமா? பணிந்து கொள்ள வந்தோம். நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். பாருங்கள், வானத்தில் எத்தனையோ 1000 நட்சத்திரம் இருக்கிறது. அதுல நட்சத்திரம் என்கிறது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல் 2 சொன்னார். வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். அடுத்ததாக அவனுடைய மகன் ஈசாக்கை கர்த்தர் அழைத்து, உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் என்று சொன்னார். ஈசாக்குக்கு கடற்கரை மணலை சொல்லவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் கடற்கரை மணலுக்கு ஒத்ததான அனுபவத்தை உடையவன் ஆபிரகாமின் வீட்டை விட்டு வெளியிலே போய்விட்டான். யார் அவன்? இஸ்மவேல். இஸ்மவேல் கடற்கரை மணல், ஈசாக்கு வானத்தின் நட்சத்திரம். பவுல் சொல்லுகிறார், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வானத்துக்கு உரிய மேனி நட்சத்திரம். நட்சத்திரம் என்று வேதம் வாசிக்க வேண்டாம், எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம், 22:16. இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரம். 2 யோபனுடைய புத்தகம்
38ஆம் அதிகாரம் 7வது வசனம். 38:7 தூதர்கள் நட்சத்திரம். இந்த செய்தி யூடியூப்ல வருகிறபடினால நீங்க அதுல என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நாளை எழுதுறவங்க அதை அப்ப பார்த்து நிதானமா எழுதிக்கிங்க. அது முடிஞ்சா எழுதுங்க. ஸ்தோத்திரம். 3வது காரியம், தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 12:3 பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நட்சத்திரம். 1 2 3 4. 4வது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாமின் சந்ததி நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 ஆதியாகமம் 26:5. 26:5 ஈசாக்கின் சந்ததி நட்சத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். 15:40 வானத்துக்கு உரிய மேனி. ஈசாக்கினுடைய அல்லது யாக்கோபினுடைய சந்ததி. பூமிக்கு உரிய மேனி, அது இஸ்மவேலை குறிக்கிறது. இப்பொழுது இந்த வசனத்தை பார்க்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே சூரியன் வைத்த இடத்திலே இருக்கிறது. சூரியன் ஒரு நாளும் சுத்துறதில்லை. ஒரு நாளும் சுத்துறதில்லைனாக்க வேற இருக்குங்க. ஒரே இடத்துல என்ன பண்ணுங்க, கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல இருக்கா இல்லையா? இருக்குது, அவ்வளவுதான். நட்சத்திரங்கள் சுத்துறதில்லை. சரிங்களா? நட்சத்திரம் என்ன ஆகுறதில்லை, சுத்துறதில்லை. இந்த பூமியும் சந்திரனும் தான் சுத்தி கொண்டு இருக்கிறது. பூமி தன்னை சுற்றுகிறது, சுற்றி கொள்ளுகிறது. அதே நேரத்தில் சூரியனையும் சுற்றுகிறது. தன்னை சுற்றி கொண்டு மில்கி வே என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு என்ன? கேலக்சி, ரைட். பால்வெளி, அதனுடைய பாதையில பூமி என்ன ஆகிறது, சுத்துகிறது. எனக்கு ஞாபகம் வரல, ஏறக்குறைய ஒருவேளை என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஏறக்குறைய 1600 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி தன்னை சுற்றுகிறது. சற்று மாறுதலாக இருந்தால் அப்புறம் நான் பார்த்து சொல்றேன், ஞாபகம் வந்தாலும் சொல்றேன். ஒரு பொருள் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துகிறது. நம்மெல்லாம் அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் அப்ப நம்ம எவ்வளவு வேகத்தில் சுத்திட்டு இருக்கிறோம்? ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரு வினாடி இந்த பூமி தான் சுற்றுகிறதை நிறுத்துமானால், நான் சொல்லுகிறது ஒரு வினாடி. ஒரு வினாடி ஒரு வினாடினா ஒரு செகண்ட். சரி, செகண்டா? செகண்ட். சரி, ஒரு வினாடி. ஒரு வினாடி நின்றால் என்ன நடக்கும்? உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். நாம இங்கிருந்து பஸ் ஏறி பிஆர்டிசியில் போறோம். ஏன் பிஆர்டிசியில் போறோம்னா, அவன் தான் ரேஸா ஓட்டுவான், மற்றவனெல்லாம் கண்ட்ரோல் ஓட்டுவான். பிஆர்டிசி பஸ் போற கண்ட்ரோல்ல டிரைவர் ஓட்டுவார். ஆச்சுங்களா? எதிர்பாராம சாதாரணமா பிரேக் போட மாட்டாங்க. ஒரு பிரேக் அப்ளை பண்ணுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கும்? உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வேகத்துல முன்னால போய் என்ன பண்ணுவோம்?
மோதுவோம். இப்போ வாங்க, பூமி சுற்றுகிறதுல ஒரு செகண்ட், ஒரு வினாடி நின்றால் நாம் இருக்கிற இந்த பில்டிங் தனியா இல்லை, நீங்க எத்தனை மாடி இருந்தாலும் சரி, அந்த மாடி கட்டடம் என்ன ஆகும்? விழுக, பீஸா பறந்துட்டு போகும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறதுக்கு விருப்பமா? யோசித்து பாருங்க. ஆனால் தேவன் இத்தனை ஆயிரம் ஆண்டு காலங்களா இந்த பூமியை என்ன பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கிறது, சூரியன் ஓடுது, எல்லாமே அவர் சொற்படி கேட்டு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்ன கொண்டிருக்கிறது, இயங்குகிறது. மனிதனை தவிர நான் இதை எதற்கு சொல்லுகிறேன்? இந்த நட்சத்திரம் பிரயாணம் பண்ணினது நட்சத்திரம். நான் சொல்லுகிறேன், இது எங்கே காணப்பட்டது? கிழக்கு. நீங்க இப்ப ராத்திரின்னு வச்சுங்க, 12 மணிக்கு வெளியில போய் நின்று ஒரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு மறக்காம போய் பார்த்தாலும் அது இங்கதான் இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரம் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு. முதல் காரியம், இந்த நட்சத்திரம் கிழக்கிலே உதித்தது. ஆமென். ஏன் இந்த நட்சத்திரம் கிழக்கிலே உதிக்க வேண்டும்? இந்த கிழக்கு திசையில அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? முதல் காரியம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3:24. ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போனான். போன பிறகு தேவன் அவனை தோட்டத்தை விட்டு வெளியிலே அனுப்பிவிட்டார். அவனை கிழக்க போன ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. ஆனா இவன் எந்த திசையில போயிருக்கிறான்? ஏனென்றால் மற்ற திசையில போயினா அந்த திசையில இருக்கிற கதவை கத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, அடைச்சிருப்பார். அப்போ பாவம் செய்த ஆதாம் கிழக்கு திசையை நோக்கி என்ன பண்ணி இருக்கிறான், போயிட்டான். யாரும் சொல்லல, இவனுடைய ஈர்ப்பு அங்க இழுத்துருச்சு. அதற்கடுத்து இவருடைய வாரிசு வராரு. இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். காயின் கொலை செய்த பிறகு அவன் கிழக்கே போனான். அப்பா போகும்போது சொல்லிட்டு போக, நீ அவங்க சகோதரனை கொலை பண்ணிட்டு கிழக்க வந்து சேருடான்னு என்ன பண்ணல. ஆனா பாருங்க, ஆனா என்ன பண்றான் பாவம் செஞ்சவன். இது எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடத்தில் ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்டருக்கு கீழே வாங்கணும்னு எல்லாம் எப்போ ஒரு கூட்டமா இருப்போம். எல்லாம் அவங்க என்ன சேர்ந்துக்குவான், ஒன்று சேர்ந்துக்குவான். பாருங்க, இன்னொரு காரியம், எசேக்கியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 25 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு முதுகையும் கிழக்கே இருக்கிற சூரியனை நமஸ்கரிக்க முகத்தையும் காட்டினாங்க. அப்ப கிழக்குல பாவம் செஞ்சவங்க என்ன பண்ணிட்டான், போய் சேர்ந்துட்டான். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாடு ஈனப்படுத்தப்பட்டது, இருளிலே இருக்கிறது, மரண இருளிலே இருக்கிறது. இந்த தேசத்துல இயேசு இந்த நட்சத்திரமாய் உதித்தார். ஆமென். அப்ப இந்த நட்சத்திரம் ஏன் கிழக்கே உதிக்க வேணும்? பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். இவங்களை என்ன பண்ண வேண்டுமா? ரட்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 1வது வசனம். வானம் வானம் ஈசாக், பூமி இஸ்மவேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களை தேவன் தன்னுடைய ரட்சிப்பை பாவிகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் கிழக்கிலே உதித்தார். ஆமென். இவர்களை ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். 19:9. அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய். இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய். இவ்வளவு நாளாய் ஆபிரகாமுக்கு குமாரன் என்கிற தகுதி இல்லாதவனாய் இருந்தான். இயேசு எப்போது ஒருவனுடைய வீட்டுக்குள்ளே, இல்லத்துக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே வருகிறாரோ அப்பொழுது அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் என்ன பண்ணுகிறான்? மாறுகிறான். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு வானத்தின் நட்சத்திரமாய் இருக்கிறான். அவனும் நட்சத்திரமாய் மாறுகிறான். ஆமென். இரண்டாவது காரியம், லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே கட்டுகளோடு கூட இருக்கிற ஒரு ஸ்திரியை இயேசு விடுதலையாக்கினார். 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட. இவள் ஆபிரகாமின் குமார்த்தி. கட்டுகள் அறுக்கப்பட்டது. இயேசு வீட்டுக்குள்ளே வந்தால் நாம் யாராய் மாறுகிறோம்? ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். நம்முடைய கட்டுகள், கட்டு என்கிறது பாவக்கட்டு மட்டுமல்ல, வியாதி, பிரச்சனை, போராட்டம், கவலை, இவைகள் எல்லாம் கட்டுகளாய் இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரியத்திலே கவலையோடு என்ன பண்றான்? இருக்கிறான். அவன் அந்த கவலை தீரும் என்றால் அந்த கட்டு அவனை கட்டிலிருந்து விடுதலையானான் என்று அர்த்தம். எப்போது விடுதலை ஆகிறானோ அவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறான். அவன் வானத்தின் நட்சத்திரமாய் மாறுகிறான். ஆமென். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை உலகத்தின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஆபிரகாமின் பிள்ளைகளாய், ஈசாக்கின் பிள்ளைகளாய், வானத்தின் நட்சத்திரங்களாய் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே வைத்திருக்கிறார். நாம் யார் இன்றைக்கு? வானத்தின், பூமியின் நட்சத்திரம். வானத்தினுடைய எல்லாரும் தூங்குறவங்கள கை தட்டி எல்லாம் சொல்லுங்க. அப்ப நாம் யாரா இருக்கிறோம்? நட்சத்திரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தினுடைய சுபாவம் என்ன? முதல் காரியம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம், அவருக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அவரை குறிக்கிறது. வேறு யாரும் என்ன பண்ணல, இது குறிக்காது. பாருங்கள், விஞ்ஞானம் பிறகு வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேசத்திலே ஒருவன் நட்சத்திரங்களை பார்த்து கணக்கு போட்டு அதை குறித்ததான காரியங்களை எழுதி வைத்து விட்டான். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே இந்த நட்சத்திரம் என்ன பண்றாங்க? நட்சத்திரம்னு சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்றாங்க. செவ்வாய் தோஷத்துல பிறந்துட்டா அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதா இருந்தா முந்தின நாள் ராத்திரியில ஒரு வாழை மரத்தை அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அதை வெட்டி அதுக்காக பாட கட்டி அழுது கொண்டு போய் ஊருக்கு வெளியில போட்டுட்டு வந்துட்டா ஒரு மணி வச்சு ரெண்டாவது என்ன ஆகும்? இப்படி நட்சத்திரங்களை குறித்து நம்முடைய தேசத்திலே முதலாக எழுதினான். ஆபிரகாமும் இந்த காரியத்தை செய்து வந்தவன் தான். ஞானிகளுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறதான தேவன். ஆபிரகாமே, இத்தனை வருஷமா பார்க்கறிய,
அதை எண்ணி தான் கொஞ்சம் சொல்லப்பா. அவனால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாருங்க, ஞானிகளுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறவர். நம்முடைய தேசத்துல இந்த நட்சத்திரத்தை கண்ணுல பார்த்து எழுதினான் பாருங்க, பெரிய அறிவு. அவன் ஒரு அறிவாளி தான், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை என்ன பண்ணான், ஆரியப்பட்டான். அவனுடைய ஒரே மகள் விவாகத்துல மணவரையில மணவாளன் செத்து போனான். எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா நட்சத்திரம் பொருத்தம், தப்பா நினைச்சிட்டேன். தனக்கே என்ன பண்ண முடியல. இன்னைக்கு அவனுடைய காரியத்தை இன்னைக்கு எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறான் பாருங்க. இருக்கட்டும், இந்த நட்சத்திர வானத்திலே இன்றைக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவைகளிலே ஒரு நட்சத்திரத்தை தேவன் தனக்காக என்ன பண்ணி கொண்டார், தெரிந்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த நட்சத்திரம் அநேக நட்சத்திரங்களிலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டதான நட்சத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சிஸ்டர் சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப நாம் பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் என்ன? தேவன் நம்மை இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரித்தார். என்னாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் லேவியர இஸ்ரவேல் புத்திரரிலே இருந்து நான் பிரித்து எடுத்தேன். எல்லா 12 கோத்திரமும் கர்த்தருக்கு சொந்தம். ஆனால் சொந்தமானதிலே ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தனக்காக என்ன பண்ணி கொண்டாராம், பிரித்து எடுத்துக் கொண்டார். இந்த கோத்திரம் எனக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கட்டும், இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். தேவன் ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்திற்காக, தெய்வீக சித்தத்துக்காக, பரலோகத்தின் திட்டத்துக்காக தேவன் உங்களை உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்ட நட்சத்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஒன்று. ஆமென். இரண்டாவது காரியம், சங்கீதம் 147:4. சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ஆமென். அப்ப இந்த நட்சத்திரம் அழைக்கப்பட்ட நட்சத்திரம். ஆமென். நட்சத்திரம் என்ன பண்ணப்பட்டது, அழைக்கப்பட்ட நட்சத்திரம். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிறவர். அல்லேலூயா. பிசாசுக்கும் அல்லது அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நம்மை பெயரை சொல்லி அழைக்கிறவர். ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போதே எப்போதும் யாக்கோபே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் அந்தி கிறிஸ்து நம்பர் சொல்லி அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? எதுக்கு எடுத்தாலும் இந்த ஓடிபி வந்தது பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன வருது, உங்க ஓடிபி என்னங்க, ஏங்க கேஸ் பண்ணா கொடுக்குறேன், ஓடிபி சொல்லுங்க நினைக்கிறேன். எதுக்கு தான் ஓடிபிங்கிறது எல்லாம் போச்சு. எல்லாமே நம்பர் ஓல்டு. இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாம் எதுல போயிடுச்சு, எல்லாமே நம்பர் தான். ஏன்? பிசாசு நம்பரை சொல்லி அழைக்கிறவன். போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஒரு எஸ்ஐ இருப்பாரு, அவருக்கு சின்ன வயசா ஒரு 30 வயசு 35 வயசு. அந்த போலீஸ் இருப்பாரு, அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆகிறவரா இருப்பாரு. இவர் என்ன, எப்ப 532 ரூபா எப்படி கூப்பிடுறாரு, நம்பரை சொல்லி கூப்பிடு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்தி கிறிஸ்து இல்ல, அந்தி கிறிஸ்து பெயரை சொல்லுகிறவன். தேவன் நம்ம எப்படி அழைக்கிறாரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே மத்திய வானத்தில் வருகிற பொழுதும் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. பெயரை சொல்லி, ஐயா நம்முடைய பெயர் பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணப்பட்டிருக்கிறது,
எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தார். கர்த்தர் எழுதுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரோ எழுதுவார். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10. அங்கே தேவனுடைய தூதன் கோர்நேலியுடைய வீட்டுக்கு போகிறான். நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷர் சொல்றேன். நீ யோப்பா பட்டணம், எத்தனை வசனம் சிஸ்டர்? 5வது வசனம். யோப்பா பட்டணத்துக்கு ஆளை அனுப்பப்பா, ஆளை அனுப்பு. பேதுரு என்று மறுபேர் கொண்ட. அப்ப பாருங்க, இவனுக்கு இப்ப ஒரு சில பத்திரிகையில போடுறாங்க. என்னன்னு போடுறாங்க? பேரை போட்டு என்கிற. அப்போ வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க? பவி. பேரு பவியா? பவித்ரா. நீ போய் பவித்ரான்னு கேட்டு அவங்க பவின்னு நினைச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட போறாங்கப்பா. அப்ப 2 பேர்த்து பேரு என்ன பண்றாரு அங்க சொல்லுகிறா. பேரு அவன் பேரு, இன்னொரு பேருக்கு அவனுக்கு எங்கிற ஒருத்தன் இருக்கிறான். ஒன்று அவன் ஒருத்தன் வீட்டுல தங்கி இருக்கிறான். அந்த வீட்டு ஓனரு அவன் பேரு சீமோன். அந்த வீட்டுக்கு என்ன பேரு? தோல் பதனிடுகிற வீடு, பெத்தேல் வீடு. என்ன வீடு? பெத்தேல் வீடு. சீமோன் பேதுரு சீமோன் வீடு. சீமோன் வீட்டுல தங்கி இருக்கிறான். அந்த வீட்டுக்கு முன்னால வீட்டு பேர் போட்டிருக்கும். என்ன பேர் போட்டிருக்கும்? தோல் பதனிடுகிற வீடு அல்லது பெத்தேல் வீடுன்னு போட்டிருக்கும். அந்த வீடு அவனுடைய வீடு பீச் ரோட்ல இருக்குது. அப்புறம் யோப்பா பட்டணத்துல இருக்குது. தபால் போய் சேருமா? கரெக்டா போய் சேரும். ஆமென். இதுதான் அங்கிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? சீட்டை எழுதி தூதன்கிட்ட. அப்ப நம்முடைய பெயரை கர்த்தர் சரியா என்ன பண்ணிருக்காரு? சொல்லுங்களா பார்க்கலாம். சரியா என்ன பண்ணிருக்காரு? சொல்லுங்கப்பா. மறுபடியும் ஒரு எஸ்ஐயா வேணுமாங்க. எஸ்ஐயாரெல்லாம் நமக்கு வேண்டாம் விட்டுருங்க. எல்லாரும் பேரும் சரியா என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். பேர் இல்லைன்னா தான் பேர் பாருங்க. டீ குடிக்க போயிட்டு ஒருத்தர் கதவை கையா தட்டுற. யாரு என்ன தெரியும்? வாங்குங்க. நாளைக்கு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்துருங்க. பொதுமை போகும். இதான் சொல்றது. சந்தோஷம். என் பேரு எங்க இருக்குது? ரேஷன் கார்டுல. எனக்கு என்ன கிடைக்கும்? நாளைக்கு எல்லாம் போய் வாங்கிக்கிங்க. அப்ப பாருங்க. அப்போ இன்னைக்கு இயேசு வருகிற பொழுது என் பேர் எங்க இருக்கும்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதுல ஒரு தூதன் எக்காலம் போல ஒரு சத்தத்துல பேரை என்ன பண்ணுவான்? அவன் வாசிப்பான். எப்படி வாசிப்பான்? எப்படி எங்க பேரைய சொல்லுவான்? எப்படி வாசிப்பான்? சசி என்ன பண்ணுவான்? அப்படி சொல்லுங்களா வாங்க. எல்லாரும் கை தூக்கி உங்க பேரை சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற பேரை சொல்லுவாங்க. ஆமென். என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முதல் காரியம் இந்த நட்சத்திரம் என்ன ஆகிறது? அவருக்கு சொந்தமா. 2வது அழைக்கப்பட்ட நட்சத்திரம் நாம். 3வது நம்முடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. 4வது காரியம் பாருங்க. 148ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 148:3. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே. பிரகாசமுள்ள நட்சத்திரம். இது என்ன நட்சத்திரம்? இந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்தை பார்க்கிலும் பிரகாசிக்கிறபடினாலதான் இவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம் என்று இவர்கள் கற்ற கல்வியிலே யோசிக்கிறாங்க. அந்த நட்சத்திரம் ஒருவேளை பிரகாசிக்காமல் இருக்குமே ஆனால் இயேசு பிறந்தார் என்று அவர்களுக்கு சொல்லுங்களா பார்க்கலாம். அவர்களுக்கு அப்போ இந்த நட்சத்திரம் நேற்று வரையிலும் பிரகாசிக்கல. நேற்று வரையிலும் சரிங்களா? நேற்று வரையிலும் பிரகாசிக்கல.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு என்ன ஆகுது? இன்றைக்கு என்ன ஆகுது? பிரகாசிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நட்சத்திரம் ஒரு காலத்தில் காணி ஆட்சிக்கு புறமானவர்களாக இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், இருளிலே இருந்தோம். ஆனால் இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அன்றைக்கு நாம் இயேசுவை குறித்ததான பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்கள் உன்னுடைய பிரகாசத்தை உலகம் என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுதுதான் ஏன் இந்த இன்றைக்கு இந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. போன மாசம் அவருக்கு என்ன வந்துடும் நினைச்சா? கோபம். சொல்லுங்களேன். நாங்க அந்த ஏந்தூர்ல ஒரு 2 தாத்தா போட்டு ஆடணும், 2 தாத்தா போட்டு கிறிஸ்மஸ் ஆடணும். அதுல ஒரு தாத்தாவுக்கு டென்ஷன் ஆயிட்டேன். அவரா நானாங்கிறது பாருங்க. நான் போய் அவரை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணேன். போன மாசம் இவருக்கு எதுல இருந்தாரு? கோபம், சண்டை, போராம, எரிச்சல் எல்லாமே என்ன பண்ணுச்சு? சம்பூரணமா சொல்லுங்களா பார்க்கலாம் இருந்தது. என்றைக்கு இயேசு உள்ளே வந்தாரோ, என்றைக்கு இயேசு உன்னுடைய வாழ்க்கையில பிறந்தாரோ அன்றைக்கு நீ இயேசு பிறந்தார் என்கிற வெளிச்சத்தை உடையவன். ஆமென். தலையாட்டாம கை தூக்கி சொல்லுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நீ இயேசுவை பிரகாசிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு ஏற்ற பிரகாசம் உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகுமானவன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். வானத்திலே 1/3 நட்சத்திரம் விழுந்தது. இது இந்த நட்சத்திரம் எங்க இருந்தது? வானத்திலே இருந்தது. ஆனா இது என்ன பண்ணல? இது பிரகாசிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைய இன்றைக்கு வருஷம் நீ கொண்டாடுகிறது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதுனால, நீ ஒரு பலூனை கட்டுகிறதுனால இயேசு பிறந்தார் என்று உலகம் அங்கீகரிக்கவில்லை. இயேசு பிறந்தார் என்றால் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற வெளிச்சம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய நடைகள், உன்னுடைய உடுத்துதல் எல்லாமே இயேசுவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். இயேசுவை போல பேசுகிறாயா? இயேசுவை போல நீ நடக்கிறாயா? சின்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க? சின்ன வார்த்தை தெரியாம சொன்னா இப்படி தூக்குறாங்க பாருங்க. என்ன வந்துருச்சு அவருக்கு? இல்லைங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபியும் 212 எனக்கு பிபி என்னாங்க இருக்குது. காலையில மாத்திரை போடலைங்க, அதனாலதான் இப்படி என்ன பண்றேன். நீ எனத்தை தின்னாலும் திங்காட்டியும் இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்களா பார்க்கலாம். இயேசு எனக்கு உள்ளே இருக்கிறார். ஆமென். இயேசு எனக்குள்ளே இருக்கிற பொழுது உனக்குள்ளே இந்த உலகத்துக்குரிய சுபாவம் ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு சுகர் ப்ராப்ளம்? சொல்லுங்க. சரி, எல்லாம் போனமா இருக்கணும். அச்சா, அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம், நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஒரு காலம் நல்லா ஒரு சரியா. ஆனால் சப்சைட் ஆயிடும். எப்படி இருக்கும்? அடங்கி இருக்கும். என்ன பண்ணுது? நீ சாப்பிட்ற மாத்திரை எப்படி என்ன பண்ணுது? அடங்கி இருக்கும். பத்தலைன்னா நான் டாக்டர் போனேன். நீங்க எத்தனை மாத்திரை சாப்பிடுறீங்க? நான் காலையில் 1 நைட் 1 சாப்பிடுறேன். அப்படி இல்லை, காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2 சாப்பிடுறீங்க. எத்தனை டாக்டர் சாப்பிடுறது? இல்லை, நீ சாப்பிட்டுதான் கொண்டு. ஏன்? எனக்குள்ள இருக்கிற சுகர் என்ன பண்ணுது? வெளியில வருது. அப்போ மனுஷனா இருக்கிறவங்க பசிக்கும் எல்லாம் இருக்குதான்னு செய்யணும். என்ன இல்லைன்னு சொல்ல இயேசு கிறிஸ்து எல்லாம் ஓடி போச்சுன்னு சொல்ல இருக்குது. ஆனா
அது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, இதை பேசக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படி சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன்னை ஆட்சி செய்யுமே. ஆனால் உன்னுடைய பாவ சுபம் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில தலையெடுக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நட்சத்திரம் பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். அடுத்த காரியம் நட்சத்திரம் பாருங்க. ஒன்று அடுத்த மாடி வாசிங்க. மத்தேயு 2:1. மத்தேயு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்ன பண்ணணும்? அவரை பணிந்து இங்கே வந்தோம். அப்ப நட்சத்திரம் இயேசுவை அறியாதவன இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்தது. ஆமென். நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? இயேசுவை அறியாத ஒருவனை இயேசு பிறந்த இடத்துல இயேசுவை பார்க்கும்படி என்ன பண்ணினது? சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்ப நாம் எல்லாரும் யாரு? நட்சத்திரம். சொல்லுங்க எல்லாரும் நட்சத்திரம். போன் பண்ணுங்க அல்லது போய் வீட்டுல போய் என்ன பண்ணுங்க? போய் கூட்டிட்டு வாங்க, சந்திக்க. ஆமென். அழிந்து போகிற பொருள்னால சிநேகிதரை சம்பாதிங்க. வர 25ஆம் தேதி நடக்க போகிற கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு யாரையோ ஒருத்தரை என்ன பண்ணிட்டு வாங்க? சொல்லுங்களேன், கூட்டிட்டு வாங்க. அப்பதான் நீங்க யாரு? அவனை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போக வேண்டாம். இங்க என்ன பண்ணுங்க? நம்ம சபையில நடந்த விஷயம் எனக்கு எவ்வளோ 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. நம்ம சபையில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எனக்கு போன் பண்ணார். பாஸ்டர் கொஞ்சம் டென்ஷனாக பேசினார். உடனடியாக புறப்பட்டு வாங்க. எங்க இருக்கிறீங்க? சர்ச்சில். உடனடியாக வாங்க. நம்ம சேவாப்பா நான் சபையை போட்டுட்டு இங்கே வந்தேன். ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவருக்கு ஜாமான், இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா, நீ என்ன பாமா பேசினாலும் பரவாயில்ல. அப்புறம் அவர் சொன்னார், அவர் அந்த தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. சொல்றாரு, இனிமேல் ஆத்மான்னு சொல்லி என்னைய பார்த்து பேசுற. சரிப்பா, நாங்கள் இந்த ஆத்மாவை நான் கொண்டாந்துட்டேன், நான் போயிட்டேன். இப்ப இவர் இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், மெதுவா கேட்டேன், ஏப்பா நீ யாரு? ஐயா நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் யாருன்னு எனக்கு இன்னும் போயிருப்போம். சாராய கடையில் நின்றுட்டு இருந்தேன். தண்ணி வாங்கி தர பாறையா? எப்படியோ அதுக்குள்ள என்ன இருக்குது? எங்க நம்ம நட்சத்திரம்னா யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ண வேண்டும்? நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. பிரியா சொல்லிட்டாப்ல, பொட்டலம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க பாஸ்டர், சூப்பரா பண்ணிடலாம். பிரியாணி என்ன பண்ணிருக்கிறாப்புல, பொட்டலம் வேண்டாம் பாஸ்டர், எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு இங்கே என்ன பண்ணலாம். அதனால நல்ல சாப்பாட்டை கொடுத்து என்ன பண்ணலாம், திருப்தியா அனுப்பின எல்லாரையும் யார் யாரை கூட்டிட்டு வரணுமோ வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் கூட்டிட்டு வரணுங்க. ஒருவேளை
பாருங்க, நீங்க வாசித்த இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அவங்க ஏரோது அரண்மனைக்குள்ள வரல, போயிட்டாங்க. வந்தாங்களா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆனா ஏரோது அரண்மனைக்குள்ள நட்சத்திரம் போக முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா இது என்ன சிஸ்டத்துல இது நட்சத்திரம். ஏரோதுக்கு விரோதமானவன் யாக்கோபு சந்ததி, அவன் ஏசா சந்ததி. அதனால போனா வெட்டி போடுவான். அதுக்காக நட்சத்திரம் எங்க இருக்குது? வெளியில இருக்குது. எப்படி இருக்குது? வருவான். எப்படி இருக்குது? உள்ள போனவன் சொல்லுங்களேன், வெளியே என்னைக்கு இந்த ஏரோது வீட்டுல என்னைக்கு என்ன பண்ண முடியாது? இருக்க ஏரோது வீட்டுல இவங்க இருக்கவே முடியாது. போட்டோம். வேலை போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உள்ள இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கை கட்டி என்னைக்கு இருந்தாலும் அதுக்காக நான் உள்ள வந்து ஏன் இங்க வந்தா விட மாட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு போன் பண்ணேன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நேற்று நைட்டு தான் எனக்கு போன் வந்து யாரும் ஒன்றும் சொல்லலை. ஏன் எங்க வீட்டுக்கு வரல? எனக்கு முடியல. சரி, நாளைக்கு முடிஞ்சா வரேன். சரி வாமா, நானும் உணர்வுகளுக்காக காத்திருக்கேன். உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நம்ம காத்துட்டு இருக்கிறோம். நம்ம யாரு? நட்சத்திரம். நீ வழி நடத்தின ஆத்மா மாறி போனாலும் கோவிச்சுக்காத. அதுக்காக என்ன பண்ண வேண்டாம். அதுக்காக என்ன பண்ணணும்? இவ்வளவு பிரயாசப்பட்டு கூட்டிட்டு வந்த இவன். அடுத்ததாக ஒரு காலத்தோட முடிச்சுக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து வலது கரத்திலே 7 நட்சத்திரம் எங்க இருக்கிறது? தேவனுடைய வலது கையிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நட்சத்திரம். ஐயா பைபிள் எல்லாம் முடிச்சிருக்க. என்ன கல்பனா, நீ யாருமா? சொல்லுங்க, யாரு? நட்சத்திரம். ஐயா பேர் குமார் எங்க இருக்கீங்க? யாருங்க? நட்சத்திரம். சசி யாருமா? அம்மா டாக்டர் அம்மா, நீங்க எங்க இருக்கிறீங்கம்மா? வலது கரத்திலே என்ன இருக்கிறது? என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குதுமா? வருஷங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? வருஷங்கள்னா என்னம்மா? வருஷங்கள்னா என்ன இருக்குது? அவருடைய வயலுக்கு என்ன இருக்குது? சொல்லுங்களா பார்க்கலாம். ஆயுசு அவருடைய கையிலே இருக்கிறது. ஆயுசு அவர் கையிலே. சொல்லுங்களா பார்க்கலாம். ஐயோ கல்பனா, அங்க பாருமா, எனக்கு காலில் என்ன இருக்குது? சுகரு புண்ணு இருக்கு. அது அப்படியே இங்கே வந்து அப்படியே ஆட்டுக்கு வந்து அப்படியே பிரெயினுக்கு வந்து. என்ன விசுவாசமா இருக்கு இது? என்ன இது? விசுவாசம். நீ உன்னுடைய ஆயுசு, உனக்கு என்ன வியாதி இருக்கட்டுங்க, உன்னுடைய ஆயுசு யார் கையில் இருக்குது? வருஷங்கள் உனக்கு ஆயுச கூட்டி கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை விட சிஸ்டர் இல்லை, அதனால சொல்றேன், உங்களை விட நான் ஒரு உயிர் கருப்பட்டி. இங்க படிச்சா இது வந்து இப்படி இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருப்பேன், திங்க் பண்ணிட்டே இருப்பேன். தனியா இருக்கேன்னா கதவை சாத்த மாட்டேன், தலைகாணி கொடுத்து ஏதாவது ஆயிட்டா கதை உடைக்கணும். அப்போ நான் நாலு மணி வசனத்தை வாசித்தேன். என்னுடைய ஆயுசு கர்த்தருடைய கையில் இருக்கு. இந்த பலவீனத்தினாலே நான் போகணும்னு நினைச்சா கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பூமியில இருக்குதுங்க. பூமியில இருக்குது. அதை செய்ய வேணும்னு சொல்லித்தான் உங்களை அழைச்சிருக்கிறார். என்னமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ண மாட்டாரு, அனுமதிக்க. என்ன வயசாகட்டும், பலவீனமாகட்டும், அல்லேலூயா, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார். பரலோகம் உங்களை அழைத்திருக்குதுங்க.
அந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றாமல் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வசனத்துல ஒரு வசனமா முடிந்தது. என்ன பண்ணுச்சு? முடிந்தது. பிதா என்னை எதுக்காக அனுப்பினாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன். இனி இந்த ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அனுமதிக்காமல் ஒரு காலம் உங்களுக்கு உங்களுடைய காரிய வாழ்க்கைக்கு நாசமோசம் என்னாகாது வராது. உங்க பிள்ளைகளுக்கு வராது. பிள்ளை வண்டி ஓட்டுதா கேக்குதா வாங்கி கொடு. ஆனா கர்த்தரோட சொல்லுங்க, கர்த்தரோட இருக்கிறார். ஜெபத்தோட போ. ஆமென். பாருங்க, உன்னதமானவருடைய கையில என்ன இருக்குதாமா? வருஷங்கள். அப்ப இன்னைக்கு நாம் நட்சத்திரமா இருந்தா இந்த ஆசீர்வாதம். ஆனா ஒரே ஒரு எச்சரிப்பை 11:20 முடிக்கிறேன் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த நட்சத்திரமா இருக்கக்கூடாது. யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை நெளிவான இதுதான் ஆபத்து. நாம் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா இருக்கக்கூடாது? நெளிந்து போகிற நட்சத்திரமாக. நெளிஞ்சு போறது எதுங்க? பாம்பு. பாம்பு இறை தேடுகிற பொழுது தேவைக்காக எப்படி போகுது? தேவையெல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு தன்னுடைய வலைக்குள்ள வரும்போது எப்படி வரும் பாம்பு? போய் நேரா போகும். அங்க வளைஞ்சு போறது தானே. வலைக்குள்ள போகும்போது வளைஞ்சு போகுமா? போக. ஏன்? தன்னுடைய தேவையெல்லாம். அதனால எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பரவாயில்லைங்க. அதனால ஒண்ணு இல்லை. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சொல்லுங்க எல்லாம் அவருக்கு தெரியும். என்னுடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நல்ல தெய்வம், நல்ல வடிவம். இந்த இவன் தான் முடிச்சுட்டு கத்துறானே தவிர ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இருக்கும் உள்ளவர், கிருபை உள்ளவர். நம்முடைய பலவீனத்துக்கு என்ன பண்ணுறார்? கர்த்தர் பார்க்கிறார், பலவீனத்தை பார்க்கிறார். ஆனா இவன் என்னன்னா ஏண்டா வரலான்னு போன் பண்ணி கேட்கிறான். இல்லை, இது நெளிவான நட்சத்திரம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கிழக்கிலே இருந்த நம்முடைய வாழ்க்கையில பிரகாசித்திருக்கிறார். கிழக்கிலே இருந்த உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை அவருடைய வலது கரத்துல வச்சிருக்கிறார். நீ வாழ வேண்டும். நீ என்ன பண்ண வேண்டும்? பிரியமானவனே, நீ எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பாலாவட்டியாய் போகக்கூடாதுங்க. இதுதான் வேதத்தினுடைய ஆசீர்வாதம். வசனம் முடிஞ்சது. இந்த வார்த்தையோட நான் முடிச்சுக்கிறேன். வசனத்தை எடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து காலையில கன்சரேத் கடல்ல வாக்கிங் போறாரு. என்ன பண்ணிட்டு போறாரு? நேற்று ராத்திரி சாயந்தரம் போனா மீன் பிடிக்க போனவங்க என்ன பண்ணிட்டு வராங்க? காலையில கொண்டுட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நீங்க காலப்பட்டு போய் பாருங்க. நேற்று போனவன் மீன் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் தூரத்துல படகை நிறுத்திட்டு அங்கிருந்து வேலை என்ன பண்ணுவான்? இங்க ஒருத்தன் வேலை ஏலம் விடுவான், பேசுவான். ஜனங்கள்லாம் கூட்டமா, வாங்குறவன் கூட்டத்தோட பார்க்க வேடிக்கை பார்க்கறவன் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த மீன் எப்படி இருக்குது என்ன பண்ணுவான்? பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம நீயும் நானும் போனாலும் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ண வேடிக்கை சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம நான் பேசினா கூட என்ன பேசுறான்னு பார்ப்போம். இது நம்முடைய சுபாவம். ஆனா இயேசு வேடிக்கை பார்க்கல, கடந்து போயிட்டே இருக்கிறார். இயேசு நின்றார் வருதுங்களாங்க, வருது. இயேசு ஒரு சில இடத்துல மட்டும்தான் நிக்கிறார், மற்ற எங்கேயுமே என்ன பண்ணல. அங்கே மரத்தண்டையில் நின்று கூப்பிட்டாரு, இங்க இயேசு நிக்கிறார். எதுக்கு நிக்கிறார்? இங்க 2 பேரு நேற்று ராத்திரி வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போனவன், அவனுக்கு ஒரு மீன் கிடைக்கல. அவன் மலையில சிக்கினதெல்லாம் மீனுக்கு பதிலா குப்பை தான் சிக்கி இருக்குது. அலசிட்டு இருக்கிறான், ஏதோ பேசிட்டு இருக்கிறான்.
நினைக்கிறான், ஆனா வீட்டுக்கு போனா மனைவிட்ட போய் என்ன சொல்றது, பிள்ளைக்கு என்ன சொல்லுகிறது என்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறான். இயேசு நிக்கிறாங்க. அவன் இயேசுகிட்ட பேசல, இயேசு அவன்கிட்டையும் பேசல. இயேசுனுடைய பார்வை இவன் 2 பேர் துக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு இவனுக்கு ஆதாரம் வருமானம் இல்ல, இவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், இவனுக்கு செஞ்சுட்டு தான் நான் நடந்து போவேன். உன்னுடைய வீட்டுக்கு வாசல் நிக்கிறாங்க. கல்பனாமா, உங்களுக்கு உதவி செய்யாம அடுத்த வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாரு, என்ன பண்ண மாட்டாரு. அப்ப இயேசு உங்க துக்கத்தை அவர் பார்க்கிறார், நிச்சயமாய் உதவி செய்வார். வரப்போகிற வருஷம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு இருக்கும். தேவன் உங்களுடைய குறைவை நிறைவாக்குவார். நீங்க அனுபவித்த துக்கம் சிஸ்டர், நீங்க அனுபவித்த கண்ணீர் எல்லாவற்றுக்கும் தேவன் இரட்டத்தனையான மீன் என்ன பண்ணாங்க, அவங்க வரப்போற வருடத்திலே நாம் பிடிப்போம். ஆமென். நீ நட்சத்திரமா இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். கடைசியாக சிஸ்டர் சொல்லலாம், ஜெபித்து முடிக்கிறீங்களா?